சேகர் பாபுவை ராஜராஜ சோழனுங்கிறார். எவ்வளவு கேவலம் பாருங்க அந்த ராஜராஜ சோழனுக்கு. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர் இவர். ஜெயலலிதா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தவர். இவங்க துர்கா ஸ்டாலின் கூட்டிகிட்டு வந்து அவங்கள காலில் ஏற்றி புடவை தொங்குற புடவையெல்லாம் உள்ளே எடுத்து வச்சு செருப்பு எடுத்து உள்ளே வச்சு ஒரு கும்பிடு போட்டு கதவை சாத்துறாரு. ஸ்டாலின் அப்படி வந்தால் அப்படியே குனிஞ்சு போய் அவர் செருப்பு எடுத்து வச்சுக்கிறாரு. அங்கே பூரா பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க ரைடு பண்ணால் 2 பசங்க பேரில் கம்பெனியே வச்சுருக்காரு. அந்த பசங்களில் லஞ்சம் வாங்குகிற பணத்தை பூரா அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு. கம்பெனி என்ன கம்பெனி? கான்ட்ராக்ட் எடுக்கிற கம்பெனி. கான்ட்ராக்டை கொடுக்குறது யார்? இவங்களே. ஆக இவங்க பையனுக்கே கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்டை கொடுத்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை போய் இவர் சொல்கிறாரு ராஜராஜ சோழனுங்கிறாரு சேகர் பாபுவை. அதுவும் எப்படின்னா சேகர் பாபு சொல்கிறாரு ராஜராஜன் சோழன் கூட கோயில்களுக்கு இவ்வளோ குடமுழுக்கு செய்திருக்க மாட்டாங்களாம், சேகர் பாபு அவ்வளோ குடமுழுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சேகர் பாபுவை ராஜராஜன். எவ்வளவு கேவலம் பாரு. எத்தனை கோயிலை கட்டினாலும் பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலேருந்து உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்யணும்னு நினச்ச மிகப்பெரிய மாவீரன் அவரை போய் சேகர் பாபுவோட கம்பேர் பண்ணுறாருன்னா கமலஹாசனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. அந்த இல்லை. நான் என்ன கேட்குறேன், ராஜராஜ சோழன் தான் சேகர் பாபுங்கிறீங்களே, குடமுழுக்கெல்லாம் அவ்வளோ பண்ணாருங்கிறீங்களே. இவர் போய் கோயில் நகையில் பூரா உருக்குனார். ராஜராஜ சோழன் கோயில் நகையை உருக்குனாரா? எவ்வளோ கேவலமான விஷயம். கோயில் நகையாக உருக்குனார். கோயில் நகை அப்படியே நகையாக இருந்தால் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் அமுக்குனீங்கன்னா நாளைக்கு வந்து அந்த நகையை காணாம் அந்த நகையை காணாமா. அதுக்காக கோயில் நகையை பூரா உருக்கணும்னு கொண்டு வந்து அப்போ கோயில் நகையை பூரா உருக்கி பேங்க்கில் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. சேகர் பாபு நகைகளில் எவ்வளவு கொள்ளையடிச்சார். நான் காவல்துறையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திருடிட்டு போனோன்னு நகையை முதல்ல கொண்டு போய் உருக்கிடும். உருக்கிட்டு தான் போய் இவங்ககிட்ட வைப்பான் அடகு கடையில். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு வந்து நகையை பறி கொடுத்தவங்க கோர்ட்டில் வந்து நகையை அடையாளம் காட்டணும். நகையாக இருந்தால் தானே அடையாளம் காட்ட முடியும். குறுக்கிட்டா. ஆக திருடர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்க. அதே வேலையை சேகர் பாபு பண்ணுறாரு. அவரை ராஜராஜ சோழன்கிறாரு கமலஹாசன். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பைத்தியம் முடிச்சு போச்சா என்ன?